சார், இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் மெசேஜை நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில அந்த மேட்டருக்கு மட்டும் யோசிக்காதீங்க, எல்லாத்துக்குமே யோசிங்க. ஆமென். எங்கெல்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்களோ கடவுள் சொல்றாரு, உன் வீக்னஸ்ல நான் வரேன்றார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஓ, glory to God. எனக்கு வரலன்னா நல்லது, ஏன்னா அவரே பண்றன்றார். Oh mama shatala, what a wonderful gospel we have. Amen. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மா பாபா ஷதரா பாலாகத. சார், இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் மெசேஜை நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது. ஜீவன் அளிக்கிற சத்தத்தை நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது. ஆமென். பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் எனக்கு வரல, அல்ல இதெல்லாம் முடியலன்னா ஒருத்தர் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் எனக்கு சோர்வா தானே பேசணும். அவர் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்றேன், எனக்கு வரலன்னா ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. எனக்கு முடியலன்னா ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. ஏன்? ஏன்னா அவரே முடிப்பாரு. ஆமென். கடவுள் செயல்படுகிற அற்புதமான இடம் உங்கள் இயலாமை. ஆமென். உங்கள் பலவீனம். ஆமென். So when I am weak, I am strong. நான் எதுலெல்லாம் பலவீனமா இருக்கிறேனோ அங்கதான் பலமா மாற போறேன். ஆமென். ஆமென். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு சரியான ஆளு ஸ்ட்ராங் பர்சன் இல்ல, வீக் பர்சன் தான். குழந்தையே பெற முடியாதுங்க, ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க. அப்போ கடவுள் உங்க ரிப்போர்ட்டை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். என் சரீரம் செத்து போயிடுச்சு, என் மனைவனுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, தேவன் சொல்றாரு, அப்பந்தான் நான் வேலை செய்ய முடியும்ன்ற. ஆமென்.